பாம்பு கடித்த இடத்திலே நாம் ஐஸ் கியூப் போன்று குளிர்ச்சியான பொருட்களை வைக்கலாம் என்று சொன்னால் வைக்கக்கூடாது. மருத்துவர்கள் அதை பரிந்துரை செய்வதில்லை. குளிர்ச்சியான பொருட்களை அந்த இடத்திலே வைக்கக்கூடாது. மேலும் சோப் அது போன்று போட்டு நம்ம அந்த இடத்தை கழுவலாம் என்று சொன்னால் அதையும் கூடாது, அதுவும் தேவையில்லை என்றுதான் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாம் அதிகமாக திரைப்படங்களில் பார்ப்பது உண்டு, பாம்பு கடித்த உடனே அந்த இடத்திலே வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செயலானது ஒரு ஆபத்தான செயல்தான். ஏனென்றால் உறிஞ்சுகின்ற பொழுது அந்த விஷத்தன்மை உங்களுக்கு யார் உறிஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு வாய் வழியாக சென்று அவர்களும் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட அதிகம் உண்டு. எனவே அந்த வாய் வைத்து உறிஞ்சுகின்ற அந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்த தேவையில்லை என்று நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப பாம்பு கடித்திருக்கு, இப்ப இந்த இடத்தில் பாம்பு கடித்துள்ளது என்றால் பாம்பு கடித்துள்ள இடத்திலிருந்து ஒரு 2 இன்ச் மேலே ஏறி நாம் மேல்புறமாக 2 இன்ச் தள்ளி அந்த இடத்திலே நாம் நல்லா கட்டு போட வேண்டும். அந்த கட்டு போடுகின்ற பொழுது அது போடுவதற்கான நோக்கம் என்னவென்றால் இரத்த ஓட்டத்தினுடைய அந்த அளவை குறைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்றால் ஒரு பதற்றத்திலே அந்த கட்டை மிகவும் இறுக்கி போடுகின்ற காரணத்தினாலே இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு இரத்த ஓட்டமே செல்லாமல் இந்த பகுதி செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுவது உண்டு. ஆக அந்த இரத்த ஓட்டத்தை குறைக்கும்படியான அந்த கட்டுகள் இருக்க வேண்டுமே தவிர அந்த இரத்த ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கட்டுகள் இருக்கக்கூடாது. இதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.